Hello students. ஓகே நம்ம இந்த கிளாஸ்ல வந்து நெட்வொர்க்கிங் பார்ட்ஸ்ல உள்ள சில கேள்விகள் தொடர்பான விடயங்களை வந்து நம்ம இங்க பார்ப்போம். ரைட். ஸோ அப்போ நான் இந்த வினாவில் வந்து உங்களுக்கு இந்த ஆறாவது கேள்வி நெட்வொர்க்கிங் பார்ட்ஸ்ல வந்து நம்ம வளமையா ஒவ்வொரு வருடம் வந்து ஆறாவதாக ஒரு வினா வந்து ஸோ இப்போ இதுல வந்து நிறைய மாணவர்கள் வந்து இலகுவா செய்யக்கூடிய மாதிரி இருந்தாலும் நிறைய மாணவர்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஆறாவது வினாவை செய்து போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாணவர்களுக்காக எல்லாம் நான் இதை போட்டுக்கொள்வேன். அடுத்து வந்து இந்த நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நான் சொல்லக்கூடிய விடயங்களை வந்து நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஸோ விலங்கலை அப்படின்னு சொல்லி விடாம நீங்க திரும்பியும் மறுபடியும் ஒரு தரம் பார்த்து கட்டாயமா விலங்கி எடுத்துக் கொள்ளுங்க. அந்த எக்ஸாம் வந்து செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். ஓகே, இப்போ நான் வந்து இந்த கிளாஸ்ல வந்து மெயினா வந்து நான் கவர் பண்ண போற விஷயம் என்னன்னு சொன்னா இந்த சி பார்ட்டை வந்து நான் மெயினா வந்து கவர் பண்ணி செய்றேன். ஏன்னா நீங்க இந்த சி பார்ட்டை வந்து நீங்க ரொம்ப நல்லா கவனிச்சீங்க அப்படின்னு சொன்னா இந்த டி பார்ட்டை வந்து ரொம்ப ஈஸியா உங்களுக்கு கொஞ்சம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி உங்களுக்கு செய்ய இயலாம் அப்பயும் வந்து உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணி கொள்ளுங்க. நான் டி பார்ட்ஸையும் வந்து தனியா விளங்கப்படுத்தி ஒரு வீடியோ வந்து போடுறோம். சரியா? அப்ப இந்த சி பார்ட்டை வந்து நான் இப்ப சொல்லும் போது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப நீங்க சரியா கவனிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப இலகுவா புரியக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்? ஓகே. இப்ப நம்ம ஏ பார்ட் உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னா விண்மீன் இடத்தியலுக்கு அமைய ஒரு கோப்பு சேவையகம், ஒரு அச்சுப்பொறி, ஒரு ஆளி, 2 கணினிகள் என்பவற்றை கொடுக்கக்கூடிய முறையை காட்ட ஒரு வரைபடத்தை வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்க ஈஸியா ஒரு சுவிட்சில் வந்து நீங்க ஈஸியா இதெல்லாம் இணைச்சு காட்டி வரைஞ்சீங்கன்னு சொன்னா ஈஸியா ஒரு ஸ்டார் டோபாலஜியை வந்து நீங்க வரையக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் நமக்கு தெரியும் என்னன்னா வலையமைப்பில் வந்து நம்ம தொடர்பாடலை வந்து ஐபி முகவரிக்கு மேலதிகமாக வாயில் இலக்கு, அதாவது போர்ட் நம்பர் பயன்படுத்தப்படுவது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்க படிச்சிருப்பீங்கன்னு, அதாவது இந்த போர்ட் நம்பருங்கிறது வந்து நமக்கு வந்து அதாவது என்ன, அது நம்ம ஒரு இன்டர்நெட்ல வந்து நம்ம ஒரு யூசர்ஸாக இருந்தால் நம்ம ஐபி முகவரியை மட்டும் பேஸ் பண்ணி நம்ம இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அப்ப ஐபி முகவரியோட இணைஞ்சு நமக்கு மேலதிகமா தேவைப்படுறதா என்ன அப்படின்னு சொன்னா போர்ட் நம்பர். இது வந்து ஒரு லாஜிக்கல் போர்ட். சரியா? ஏன்னா எப்படி வந்து நம்ம கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து பிசிக்கலா வந்து நமக்கு நிறைய போர்ட்ஸ் இருக்குமே, யூஎஸ்பியை கனெக்ட் பண்றதுக்கு, என்ஐசி கார்டுல நமக்கு கனெக்ட் பண்றதுக்கு, ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்றதுக்கு, இப்படி வந்து நம்மளோட கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து நிறைய போர்ட்ஸ் வந்து நமக்கு பிசிக்கலா இருக்கும். நம்ம ஒவ்வொரு போர்ட்ஸுக்குள்ளாலையும் வந்து நமக்கு ஒவ்வொரு சேவிஸ் வந்து நமக்கு ரன் ஆகிட்டு இருக்கும் செய்யக்கூடிய மாதிரி. ஒவ்வொரு போர்ட் நம்ம லேப்டாப்லயோ கம்ப்யூட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பிசிக்கலா இருக்கக்கூடிய அந்த போர்ட்ஸ்ல வந்து நம்ம ஒவ்வொரு வேலைகளை வந்து நம்ம ஒவ்வொரு சேவைகளை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கிற மாதிரி தான் இன்டர்நெட்ல வந்து நிறைய சேவிஸ் வந்து இருக்கு. அப்ப அந்த ஒவ்வொரு சேவிஸையும் வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு வந்து நமக்கு என்ன தேவை, அதாவது என்ன தேவை அப்படின்னு சொன்னா போர்ட் நம்பர்ங்கிற ஒன்று வந்து நமக்கு தேவை. ஸோ அதை பத்தி நாம நீங்க ரொம்ப கிளியரா படிச்சிருப்பீங்க. ரைட். இப்ப நம்ம இந்த சி பார்ட் இந்த பகுதிக்கு வருவோம். சரியா? இப்ப இதை நல்லா விளங்கி கொள்ளுங்க. இப்ப ஆக்சஸ் எல்லாமே வந்து சின்னதுதான், நம்ம ரொம்ப விளங்கிறது வந்து முக்கியம். அப்பதான் உங்களுக்கு அந்த டீப் பார்ட்டை வந்து ரொம்ப சுயமா நீங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட். எப்பயும் வந்து இப்ப உங்களுக்கு ஒரு வலையமைப்பு முகவரி தந்திருக்காங்கன்னு சொன்னா 192.168.56.128/26 சொல்லக்கூடிய ஒரு ஐபி அட்ரஸ் வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. அப்ப இது வந்து ஒரு சி கிளாஸுக்குரிய ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். இப்ப இதை வச்சு உங்களுக்கு என்னன்னா முதலாவது கேள்வி, 2வது, 3வது போன்ற வினாக்கள் கேட்டிருக்காங்க. நம்ம நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல முதலாவது என்னன்னு சொன்னா இந்த உப வலையமைப்புக்கு இணைக்கப்பட்டுள்ள ஒரு விருந்தோம்பிக்கு குறித்தொதுக்கப்படத்தக்க ஐபி முகவரிகளின் உதாரணம் ஒன்றை குறிப்பிட்ட பதின்ம குறிப்பீட்டில் எழுதுக. முதலாவது கேள்வி. 2வது வந்து இவ்வலையமைப்பின் முதலாம் மற்றும் இறுதி பயன்படுத்தத்தக்க விருந்தோம்பி முகவரிகளை குறிப்பிட்ட பதின்ம குறிப்பீட்டில் எழுதுக. அடுத்து இந்த உப வலையமைப்பில் பயன்படுத்ததாக காணப்படும் விருந்தோம்பி முகவரிகளின் எண்ணிக்கை யாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து ரொம்ப சின்னதுதான். அப்ப உங்களுக்கு அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா நீங்க டீபார்ட் கேள்வியை வந்து செய்யறதுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. சரி, நல்லா கவனிங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து தெளிவா கவனிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரியும்.
உங்களுக்கு தரக்கூடிய ஐபி அட்ரஸ்ல வந்து நீங்க இந்த கடைசியா இருக்கக்கூடிய இந்த இலக்கத்தை வந்து நல்லா கவனிக்கணும். பாருங்க இங்க 128. இதை வந்து நீங்க நல்லா கவனிக்கணும். ரைட்? ஏன் அப்படி சொல்லுங்கிறத உங்களுக்கு இப்ப நான் செய்து காட்டும் போது புரியும். அப்ப நீங்க இந்த ஸ்லைட்ல வந்து கவனிங்க. இப்ப நமக்கு தந்திருக்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சி கிளாஸுக்குரிய ஒரு ஐபி அட்ரஸ் தந்திருக்காங்க. அப்ப இந்த சி கிளாஸுக்குரிய ஐபி அட்ரஸ்ல நமக்கு தெரியும் எப்படின்னு சொன்னா, அதுல உங்களுக்கு சிஐடிஆர் பெருமானத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து நீங்க சிஐடிஆர் பெருமானம் வந்து 26. 26ன்னு சொன்னா இதுல அர்த்தம் என்னது? நமக்கு முதல் 26 பிட்ஸுகளும் வந்து வலையமைப்புக்குரியது, நெட்வொர்க் பிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரைட்? அப்ப வளமையா நமக்கு சி கிளாஸ்ன்னு சொன்னா நமக்கு என்ன தெரியும்? 24 பிட்ஸ் தான் வளமையாக நம்ம நெட்வொர்க் பிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப மேலதிகமாக நமக்கு இங்க என்ன வந்திருக்குன்னு சொன்னா 2 பிட்ஸ் வந்திருக்கு. அப்ப மேலதிகமாக இந்த 2 பிட்ஸ் எதற்காக வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, உப வலையமைப்பை உருவாக்குறதுக்கு. அதான் நீங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு உப வலையமைப்பை கருதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்? அப்ப இந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு 8 பிட்ஸ் இருக்கு, அடுத்தது 8 பிட்ஸ், அடுத்து 8 பிட்ஸ், 24 பிட்ஸ். அப்ப நம்ம உப வலையமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா, இங்க ஹோஸ்டுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 2 பிட்டுகளை வந்து நம்ம என்ன செய்யணும்? இரவலாக பெற வேண்டி இருக்கும். அப்ப டோட்டலா வந்து பார்த்தோம்னு சொன்னா நமக்கு 26 பிட்ஸ் வந்து நமக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டா நெட்வொர்க் பிட்ஸ் ஆக இருக்கு. அப்ப உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து மொத்தமாக வலையமைப்புக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பிட்டுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க டோட்டலா வந்து 26 பிட்ஸ் தான் நெட்வொர்க் பிட்ஸ் ஆக இருக்கும். அல்லது உப வலையமைப்பை உருவாக்குவதற்கு பெற்ற பிட்டுகள் எண்ணிக்கைன்னு கேட்டா நீங்க இந்த 2 பிட்ஸையும் வந்து நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படியே கொஞ்சம் இருங்களா. ரைட்? ஓகே, அப்ப நல்லா கவனிங்க. இந்த 2 பிட்ஸ் இருக்கு. சரி, இந்த 2 பிட்ஸை பயன்படுத்தி தான் நம்ம என்ன செய்ய போறோம்? உப வலையமைப்பாக்கத்தை வந்து நம்ம உருவாக்க போறோம். அப்ப 2 பிட்ஸை பயன்படுத்தி எத்தனை உப வலையமைப்பாக்கத்தை வந்து நம்மளால உருவாக்கலாம் அப்படின்னு சொன்னா, 2 ன் 2ஆம் அடுக்கு நமக்கு 4 உப வலையமைப்புகள் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. 2 பிட்ஸை நம்ம விருந்தோம்பி பிட்ஸ்ல இருந்து நம்ம 2 பிட்ஸை நம்ம உப வலையமைப்பை உருவாக்குறதுக்கு பெற்றோம் சொன்னா, 2 ன் 2ஆம் அடுக்கு நமக்கு எத்தனை உப வலையமைப்பு கிடைக்கும்? 4 உப வலையமைப்புகள் நம்ம பெறக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப மீதியா இருக்கக்கூடிய இந்த 6 பிட்ஸையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹோஸ்ட் பிட் அப்படின்னு சொல்லுவோம். ஹோஸ்ட் பிட். அந்த 6 பிட்டையும் நம்ம என்ன சொல்லுவோம்? விருந்தோம்பி பிட்டுகள்னு சொல்லுவோம். அப்ப அந்த 6 விருந்தோம்பி பிட்டுகளை பயன்படுத்தினோம்னு சொன்னா நமக்கு 2 ன் 6ஆம் அடுக்கு 64 ஐபி முகவரி அல்லது 64 விருந்தோம்பிகளை வந்து நாம இணைக்கலாம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நமக்கு இப்ப எத்தனை உப வலையமைப்பு கிடைச்சிருக்கு? 4 உப வலையமைப்பு கிடைச்சிருக்கு. அதுல ஒரு உப வலையமைப்புல நமக்கு எத்தனை ஐபி அட்ரஸ் கிடைச்சிருக்கு? 64 ஐபி அட்ரஸ் கிடைச்சிருக்கு. ஆனா நல்லா உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னா, 64 ஐபி அட்ரஸையும் வந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பயன்படுத்த மாட்டோம். ஏன்னு சொன்னா, முதலாவது ஐபி அட்ரஸையும் இறுதியாக இருக்கிற ஐபி அட்ரஸையும் வந்து நம்ம கரண்டிகளுக்கு வழங்க மாட்டோம். ரைட்? அது ஏன்னு சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க. சோ அப்ப நாம மொத்தமாக நமக்கு 64 ஐபி அட்ரஸ் கிடைக்குது, அல்லது விருந்தோம்பி முகவரிகள் வந்து நமக்கு கிடைக்குது. அதுல முதலாவதையும் இரண்டாவது 2 ஐபி முகவரிகளை வந்து நம்ம நீக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு எத்தனை கிடைக்கும்? 62 முகவரிகளை தான் நம்ம பயன்படுத்தலாம். இதைத்தான் உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த 3ஆவதா கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த 3ஆவதா கேட்டிருக்காங்க. அதாவது இந்த உப வலையமைப்பில் பயன்படுத்தத்தக்கதாக காணப்படும் விருந்தோம்பி முகவரி எண்ணிக்கை. சரியா? அப்ப நமக்கு தெரியும் எப்படி பயன்படுத்தத்தக்கதாக அப்படின்னு சொன்னா நமக்கு எத்தனை முகவரிகள் பயன்படுத்தலாம்? 62 முகவரிகளை வந்து நாம பயன்படுத்தலாம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஏன்னா 64 வராது. சும்மா உங்களுக்கு இப்ப இந்த உப வலையமைப்பில் காணப்படும் விருந்தோம்பி முகவரிகள் எண்ணிக்கை என்ன என்று கேட்டா நீங்க என்ன செய்யலாம்? எத்தனை முகவரிகள் கிடைக்கும்? 64 முகவரிகள் கிடைக்கும். ஆனா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இங்கதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தந்திருக்காங்க, பயன்படுத்தத்தக்கதாக. அப்ப 64ஐயும் பயன்படுத்த மாட்டோம், நாம 62 தான் பயன்படுத்துவோம். ரைட்? அடுத்த நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப இதனுடைய நம்ம சப்நெட் மாஸ்க் நம்ம கருதும் போது
சரியா? இப்ப சப்நெட் மாஸ்க் ஒரு கேள்வியா கேட்கல, ஆனா இருந்து சும்மா நம்ம நோட் பண்ணிடுவோம், பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப முதலாவது பகுதி நமக்கு தெரியும் 255, அடுத்த பகுதி நமக்கு தெரியும் 255, அடுத்த பகுதி மூன்றாவது பிரிவு வந்து நமக்கு எப்படின்னு தெரியும் 255. ஏன்னா சி கிளாஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து தெரியும். அப்ப இது உபவலய அமைப்பாக்கப்பட்டது என்கிறதால நம்ம இந்த பக்கம் 0 போட மாட்டோம். அப்ப இந்த பிட்டினுடைய பெறுமதி எத்தனைன்னு சொன்னா 128. அதே மாதிரி மத்த இந்த பிட்டினுடைய பெறுமதி என்ன அப்படின்னு சொன்னா 64. ரைட்? அப்ப நீங்க 128ஐயும் 64ஐயும் இது ரெண்டையும் சேர்த்து வந்து நீங்க கூட்டினீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன வரும்? 192 வரக்கூடிய மாதிரி இருக்கும். சோ அப்ப தரப்பட்ட அந்த ஐபி அட்ரஸ் வந்து அதனுடைய சப்நெட் மாஸ்க் என்ன அப்படின்னு சொன்னா 255 255 255 192 என்பது வந்து உங்களுக்கு இந்த சப்நெட் மாஸ்காக இருக்கும். அப்ப இந்த ஐடியாவை வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்யலாம்னா உங்களுக்கு தந்திருக்கிற டீபார்ட்டுக்குரிய கேள்வி இருக்கு தானே, அதுக்குரிய ஆன்சரை வந்து நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்? இப்ப இதனை தொடர்ந்து நம்ம பார்ப்போம் எப்படின்னு சொன்னா, அப்ப நமக்கு தெரியும் எத்தனை இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 4 உபவலய அமைப்புகள் உருவாக்கப்படுது அப்படி தந்திருக்காங்க. ரைட்? நான் இங்க வந்து உங்களுக்கு தெளிவா விளங்கப்படுத்துறேன். ஆனா நீங்க வந்து இதெல்லாம் எக்ஸாம் பேப்பர்ல வந்து ரொம்ப தெளிவா எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நல்லா விளங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க சும்மா ஒரு குயிக்கா ஒரு 3 minutes 4 minutesலயே நீங்க ஆன்சர் எடுக்கலாம். ரைட்? இப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப நம்ம 4 உபவலய அமைப்பு உருவாக்கப்படுது தானே, அந்த 4 உபவலய அமைப்பு இப்போதைக்கு வந்து நான் ஏ பி சி டி இப்படி எடுத்துக்கொள்ளலாம். சரி, அந்த 4 உபவலய அமைப்பு கிடைக்கும் தானே, அந்த 4 உபவலய அமைப்புகளையும் வந்து நான் ABCD என்று எடுத்துருக்கேன். இப்ப இதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா இப்ப நான் எழுத போறது வந்து பெஸ்ட் ஐபி அட்ரஸ் அல்லது வந்து அதை நம்ம நெட்வொர்க் ஐபி அட்ரஸ் சொல்லலாம். ரைட்? இப்ப நான் இங்க எழுதின மாதிரி நீங்க சுருக்கமா எழுதக்கூடாது. எக்ஸாம்ல வந்து நீங்க கொஞ்சம் விரிவா எழுதுற, நான் வந்து கொஞ்சம் அந்த இடத்தை கொஞ்சம் கவர் பண்றதுக்காக சுருக்கமா எழுதிருக்கேன். முதலாவது ஐபி முகவரி இங்க வந்து நம்ம அல்லது வலையமைப்பு ஐபி முகவரின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க போறது லாஸ்ட் ஐபி அட்ரஸ் அல்லது வந்து அதை நம்ம ப்ராட்காஸ்ட் ஐபி அட்ரஸ் சொல்லலாம். தொலைபரப்பல் ஐபி முகவரி சொல்லலாம். இது ரெண்டையும் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லி பார்ப்போம். இதுக்கு வந்து 2-3 மெத்தட்ஸ் இருக்கு. நான் ரொம்பவும் ஒரு ஈஸியான மெத்தட்டை தான் உங்களுக்கு சொல்லி தரேன். ரைட்? அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு நம்ம ஒரு பென் கொஞ்சம் யூஸ் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரைட்? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப நமக்கு தந்த ஐபி அட்ரஸ் இருக்கு தானே, நமக்கு தந்த ஐபி அட்ரஸ் 192.168.56 தந்திருக்காங்க. ரைட்? நம்ம தந்த ஐபி அட்ரஸ் இருக்கு, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அந்த ஐபி அட்ரஸ் தான் இங்க இருக்கு பாருங்க, 192.168.56.0 என்கிறது தான் அந்த ஐபி அட்ரஸினுடைய முதலாவது ஐபி. இன்னும் ஆன்சருக்கு வரல, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நமக்கு ஒரு சி கிளாஸ்ல நமக்கு ஒரு ஐபி அட்ரஸ் தராங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய ஃபர்ஸ்ட் ஐபி என்னன்னு சொன்னா நமக்கு வந்து பொங்கல்ல வந்து நம்ம 0 போடுவோம். ரைட்? நல்லா ஞாபகம் கொள்ளணும். இப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. சோ நமக்கு தெரியும் ஒரு உப வலையமைப்புக்குள்ள வந்து நம்ம 64 முகவரிகளை வந்து அல்லது 64 விருந்தோம்பி முகவரிகளை வந்து அதுக்குள்ள கொண்டு வரலாம். ரைட்? அப்ப ரொம்ப ஈஸியான மெத்தடை பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க பெஸ்ட்டுக்கு வந்து நீங்க என்ன செய்யணும் கேட்டா இந்த பெஸ்ட் ஐபி அட்ரஸ்ங்கிற இந்த ஏரியா வந்து நம்ம ஃபில் பண்ணணும். அதுல சரியா நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுல இருந்து நீங்க என்ன செய்யலாம், இந்த லாஸ்ட் ஐபி அட்ரஸ் வந்து நம்ம ஈஸியா ஃபில் பண்ணலாம். அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இப்ப 64 தானே, ரைட்? அப்ப நீங்க என்ன செய்யணும்னா இந்த 0 இருக்கு தானே, இந்த 0 இந்த 0வோட 64 கூட்டுங்க. ரைட்? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நான் இப்ப என்டர் பண்றேன் பாருங்க. 0வோட 64 கூட்டினோம்னு சொன்னா பாருங்க 64 வரும். சைவரோட 64 கூட்டினா 64 தானே, ரைட்? அடுத்தது இந்த 64ஓட திரும்பி 64 கூட்டுங்க. அப்ப 64ஓட 64 கூட்டினா எத்தனை வரும்? 128 வரும். ரைட்? திரும்பி மறுபடியும் இந்த 128ஓட 64 கூட்டுங்க. ரைட்? 128 64 கூட்டிங்க எத்தனை வரும்? உங்களுக்கு 192 வரும். திரும்பி மறுபடியும் இந்த 192ஓட என்ன செய்யுங்க, 64 கூட்டிங்கன்னு சொன்னா உங்களுக்கு எத்தனை வரும்? 256 வரும். ரைட்? அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப நம்ம இங்க ஏன் வந்து நம்ம 64 ஏன் கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா இங்க வந்து ஒரு விருந்தோம்பிக்குள்ள வந்து நம்ம 64 ஐபி முகவரிகளை வந்து நாம
கொடுக்கும். அதனால நம்ம 64 கூட்டிட்டு வந்தோம். ரைட், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இதை நீங்க சரியா கவனிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கு பிறகு வர கேள்விகள்லாம் வந்து ஈஸியா செய்யலாம். ரைட், இப்ப நான் வந்து என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த பகுதிக்குரிய நான் என்ன செய்ய போறேன், லாஸ்ட் ஐபி எழுத போறேன். அப்ப நல்லா கவனிங்க. இப்ப பி கிளாஸுக்கு வந்து இப்ப இந்த 64 தான் பெஸ்டா இருக்கு. பி கிளாஸுக்கு வந்து இந்த 64 பெஸ்டா இருக்குன்னு சொன்னா, பிங்கிற இந்த சப்நெட் இந்த உப பிரிவுக்கு வந்து இந்த 64 பெஸ்டா இருக்குன்னு சொன்னா, அப்ப ஏக்கு வந்து எப்படி இருக்கும், அந்த 63 தான் லாஸ்டா இருக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க ஒரு தரம். ரைட், இப்ப இங்க இவருக்கு வந்து இந்த 64 பெஸ்ட், பிக்கு வந்து 64 தானே பெஸ்ட் ஐபி. அப்ப ஏக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த 63 முடியறதா லாஸ்டா இருக்கு. ரைட், உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னு சொன்னா பாருங்க, நீங்க அந்த தொடர்ச்சியா செய்யலாம். அப்படின்னு சொன்னா இப்ப நான் ஏக்கு எழுதுறேன் பாருங்க, ஏக்குரிய அந்த லாஸ்ட் ஐபி எழுதுறேன் பாருங்க, 192.168 63. ரைட், இப்ப நல்லா கவனிங்க. அடுத்து வந்து பாருங்க, இப்ப சி வந்து இங்க நல்லா கவனிங்க, 128 ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, அப்ப பி வந்து எத்தனைல போய் முடிஞ்சிருக்கும், 127 முடிஞ்சிருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்ப எத்தனை வரது உங்களுக்கு, 127. அடுத்து நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப டி வந்து 192 இங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, அப்ப அது எங்க போய் முடிஞ்சிருக்கும், 191 இங்க முடிஞ்சிருக்கும். ரைட், அப்ப அதை நம்ம என்ன செய்வோம், அங்க ஃபில் பண்ண பாருங்க, 191. அடுத்தது நல்லா கவனிங்கன்னு சொன்னா, இப்ப பாருங்க இங்க 256 முடிஞ்சிருக்கு. அப்ப 256 இங்க ஸ்டார்ட் பண்ணுது, முடியல, இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுதுன்னு சொன்னா, அப்ப இங்க எத்தனைல முடிஞ்சிருக்கும், 255 போய் என்ன செஞ்சிருக்கும், முடிஞ்சிருக்கும். ரைட், அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, 255 போய் முடிஞ்சிருக்கும். ரைட், உங்களுக்கு இப்போ ஒரு தடவை பார்த்து புரியல அப்படின்னு சொன்னா திரும்பி ஒரு தடவை பாருங்க. கட்டாயமா வந்து நீங்க இந்த விளங்கி எடுக்க ட்ரை பண்ணுங்க. நிறைய பேர் வந்து என்ன புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து சும்மா பார்த்துட்டு போகக்குள்ளேயே விளங்கணும்ங்கிற மைண்ட் செட்டோட இருக்காங்க. ஆனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விளங்கி எடுக்க ட்ரை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நீ எந்த அளவுக்கு விளங்கி எடுக்க ட்ரை பண்றீங்களோ அப்பதான் நீங்க அந்த ஃபாஸ்டா வந்து கேள்வியை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப நல்லா கவனிங்க, நான் எப்படி ஃபில் பண்ணினேன். நீங்க 64 இந்த லைன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா, இங்க லைன் வந்து 63 போய் முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி இங்க பாருங்க, 128 இது ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா, அங்க 127 இந்த லைன் முடிஞ்சிருக்கும். இது 192 வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இது 191 போய் முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி இது 256 இந்த ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா, இங்க 255 போய் முடிஞ்சிருக்கும். ஸோ நமக்கு வந்து இந்த லாஸ்டா இருக்கிற லைன் இருக்கு தானே, அது வந்து நமக்கு தேவையில்லை. இந்த இருக்குதான் இதெல்லாம், இது வந்து நமக்கு தேவையில்லை. ரைட், இந்த சார்டும் வந்து அவங்க உங்களுக்கு அந்த கேட்கப்பட்ட கேள்விக்கு வந்து இந்த சார்டு வந்து ஆன்சர் இல்லை. ரைட், நான் வந்து உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்யணும், அந்த டி கேள்வியை வந்து செய்வதற்கு ட்ரை பண்ணணும். ரைட், இப்ப நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஐபியும் லாஸ்ட் ஐபியும், அதாவது ஒவ்வொரு பிரிவுக்கும் ஃபர்ஸ்ட் ஐபி லாஸ்ட் ஐபி வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஆனா நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஐபி லாஸ்ட் ஐபி நம்ம என்ன செய்ய மாட்டோம், அலனிகளுக்கு வந்து வழங்க மாட்டோம். அப்ப அடுத்தது வந்து நம்ம எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா, யூசபிள் ஐபி அட்ரஸ், அதாவது ஃபர்ஸ்ட், அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய முதலாவது ஐபி முகவரியும் அதே மாதிரி பயன்படுத்தத்தக்க லாஸ்ட் ஐபி முகவரியை பார்க்கணும். அப்ப உங்களுக்கு இங்க தெரியும், இந்த ஐபி அட்ரஸ்ல வந்து நம்ம 0வை பயன்படுத்த முடியாது. அப்ப 0வை பயன்படுத்த முடியாதுன்னு சொன்னா, 0க்கு அடுத்த ஐபி அட்ரஸ் 1. அப்ப நீ அந்த 1 பயன்படுத்தலாம். ரைட், நல்லா கவனிச்சுக்கோங்க. 192.168 பயன்படுத்தலாம். அதே மாதிரி இங்க கவனிச்சுக்கொள்ளுங்க. கடைசியா பாருங்க, இந்த 63 முடிகிறது நம்ம பயன்படுத்த இயலாதானே, இந்த உபவலயம். இந்த உபவலையமைப்புக்குள்ள வந்து இந்த உபவலையமைப்பு எடுத்தோம்னு சொன்னா 63 முடியத்தை பயன்படுத்த இயலாது. அப்ப 63க்கு முந்தினது என்னது, 62. சரியா, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்ப இங்க என்ன வரப்போது உங்களுக்கு, அப்புறம் இந்த லைன் வந்து ஃபில் பண்ற மாதிரி காட்டிருக்கேன். அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளலாம். அப்ப இது கொஞ்சம் ஈஸி தான். அப்ப பாருங்க 64 யூஸ் பண்ண இயலாது. அப்ப அதுக்கு அடுத்து என்னது, 65. ரைட், அப்படியே அடுத்த லைனை பாருங்க, 128 நம்மளால யூஸ் பண்ண இயலாது. அதுக்கு அடுத்து எத்தனை, 129. இந்த லைன் இப்ப உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு என்ன ஆன்சர் வரும், அதாவது 192 நம்மளால யூஸ் பண்ண இயலாது அப்படின்னு சொன்னா, அதுக்கு அடுத்து எத்தனை, 193. ரைட், அதே மாதிரி இங்காலையும் வந்து ஃபில் பண்ணிட்டு வாங்க. ரைட், இப்ப நீங்க இப்பெல்லாம் பாருங்க, 63 அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ண இயலாது. லாஸ்ட் இந்த ஏரியாவில் வந்து 63 யூஸ் பண்ண இயலாது. அப்ப 63க்கு முந்தியது வந்து 62.
பாருங்க 63க்கு முந்தையது 62. இந்த ஐடியா புரிஞ்சுது அப்படின்னு சொன்னா பாருங்க 127 அதுக்கு முந்தையது வந்து பாத்தீங்கன்னா 126 பாருங்க பயன்படுத்தத்தக்க. அடுத்த நல்லா கவனிங்க 191. அப்ப அதுக்கு முந்தையது என்ன வரப்போகுது 190. அதே மாதிரி 255 நம்ம குடிக்கலாது. அதுக்கு முந்தினதை பாத்தீங்கன்னு சொன்னா 254 ரைட். இப்படி நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா அந்த 4 உபவலய அமைப்புகளையும் வந்து நாம எழுதிருக்கோம் ரைட். ஆனா நமக்கு இப்ப தந்திக்க வந்து இந்த ஏரியா மட்டும் தான் தந்திருக்காங்க பாருங்க. இந்த ஏரியான்ஸ் எல்லாம் பாருங்க நமக்கு அந்த 128ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இந்த பகுதியை தான் நமக்கு தந்திருக்காங்க. இந்த ஏரியா தான் நமக்கு இருக்கு ரைட். அதான் நான் தெளிவா போட்டு காட்டி பாருங்க. இப்ப இந்த ஏரியாவுல நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இதுல உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து ரைட், உங்களுக்கு இங்க எக்ஸாம்ல வந்து கொஞ்சம் போறோங்களா ரைட். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கேள்வி பாருங்க, ரெண்டாவது கேள்வியை பாருங்களா. ரெண்டாவது இந்த பகுதியை பாருங்க. பாருங்க வலையமைப்பின் முதலாம் மற்றும் இறுதி சரியா, முதலாம் மற்றும் இறுதி பயன்படுத்தத்தக்க விருந்தோம்பி முகவரிகளை தான் கேட்டிருக்காங்க ரைட். முதலாம் மற்றும் இறுதி பயன்படுத்தத்தக்க விருந்தோம்பி முகவரி. அப்ப பாருங்க இந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் கிளியர் பண்றேன் பாருங்களா. இங்க கிளியர் பண்ணுவேன் ரைட். இப்ப நமக்கு இதுக்குரிய ஆன்சர் நமக்கு 62 வந்துச்சு. இதுல பாருங்க நமக்கு முதலாம் இறுதி ஐபி முகவரி என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா நம்ம ஈஸியா கொடுத்துடலாம். ஆனா என்ன சொல்லிருக்காங்க பாருங்க பயன்படுத்தத்தக்க கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம பயன்படுத்தத்தக்கன்னு சொன்னா நம்ம யார கொடுக்கணும்? இப்ப முதலாவது ஐபி முகவரி வந்து இந்த 128, இறுதி ஐபி முகவரி வந்து பாருங்க 190. 190 இல்ல 191 சரியா. இது 128 191 லாஸ்ட் ஐபி அட்ரஸ். இதை வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஆனா அவங்க கேட்டிருக்கிற என்னது பயன்படுத்தத்தக்க ஐபி முகவரி, பயன்படுத்தத்தக்க முதலாவது ஐபி முகவரியையும் பயன்படுத்தத்தக்க இறுதி ஐபி முகவரியும் தான் கேட்டிருக்காங்க ரைட். அப்ப என்ன 192.168.56.129 அதே மாதிரி 192.168.56.190. அப்ப இதைத்தான் நீங்க என்ன செய்யணும், அங்க வந்து நீங்க ஆன்சரா கொடுக்க வேண்டி இருக்கும் ரைட். அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வந்து நீங்க எக்ஸாம்ல எழுதுவீங்க அப்படின்னு சொன்னா ரைட். இப்ப நீங்க என்ன செய்யணும் கேட்டா பயன்படுத்தத்தக்க பட் நீங்க ஆன்சர் எழுதணும் பயன்படுத்தத்தக்க முதலாவது ஐபி முகவரி போட்டு என்ன எழுதணும் நீங்க 192.168.56.129 என்று எழுதுவீங்க. அதே மாதிரி பயன்படுத்தத்தக்க இறுதி ஐபி முகவரி என்ன எழுதணும் நீங்க 190 பாருங்க லாஸ்ட் யூசபிள் ஐபி அட்ரஸ் எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த வினாவை பாருங்க என்ன கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு கேட்டா இந்த உப வலையமைப்புக்கு இணைக்கப்பட்டுள்ள விருந்தோம்பிக்கு குறித்தொதுக்கப்பட்ட ஐபி முகவரிகளின் உதாரணம் ஒன்றை குற்றிட்ட பதின்ம குறியீட்டில் எழுதுக. இந்த உப வலையமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு விருந்தோம்பிக்கு வழங்கக்கூடிய ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்காங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா இந்த 129க்கும் இந்த 190க்கும் இடையில எந்த ஐபி அட்ரஸ் எழுதினாலும் ஓகே ரைட். இப்ப நீங்க உதாரணத்துக்கு கற்பனை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா நான் வந்து இந்த இடத்துல என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னா பாருங்க இந்த டெஸ்ட்டுக்கு வந்து அதாவது 192.168.56.130 எழுதுறேன் ஓகே. இப்போ 130ங்கிறது வந்து பாருங்க அந்த என்ன 129க்கும் அந்த 190க்கும் இடையில இருக்கு. ஏதோ ஒரு ஐபி அட்ரஸ் தெரிஞ்சுன்னா சரி ரைட். அப்ப பாருங்க இந்த ஆன்சர் வந்து ரொம்ப சின்ன ஆன்சர் தான் சரியா. இதை வந்து நாம கொஞ்சம் விளங்கி எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ரைட். அப்ப உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்து பாருங்க டி பார்ட்ல இருக்கு. டி பார்ட்ல வந்து பாருங்க இதே மாதிரி உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸ் தந்துருக்காங்க. ஐபி அட்ரஸ் தந்து போட்டு பாருங்க இங்க உங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா சப்நெட் மாஸ்க் கேட்டிருக்காங்க. அப்ப ஈஸியா எழுதலாம். அடுத்து பாருங்க உபவலைகளின் எண்ணிக்கையை உருவாக்குவதற்கு தேர்வு விருந்தோம்பு பிட்டுகள் எண்ணிக்கை எத்தனை விருந்தோம்பு பிட்டுகள் இருக்கு 6 பிட்டுகள் ஈஸியா எழுதலாம். அதே மாதிரி பாருங்க அந்த உபவலை அமைப்பின் பின்னர் கீழே காட்டப்பட்ட அட்டவணை என்ன செய்யலாம் பூர்ணப்படுத்தட்டாம். அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா ரைட். இது நீங்க கொஞ்சம் நான் இதை வந்து உங்களுக்கு இப்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல ரைட். இதை நீங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டா சுயமா ட்ரை பண்ணி செய்து பாருங்க ரைட். அப்படி உங்களுக்கு செய்ய இயலாது இன்னும் கொஞ்சம் கடினமாக இருக்குது
அப்ப நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறேன்னா, இப்ப நான் செஞ்ச இந்த 4 உபவலையமைப்பும் அதுக்கு ஆன்சர் இல்லை. சரி, இந்த 4 உபவலையமும் ஆன்சர் இல்லை. உங்களுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று தரேன் எப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம இந்த ஒரு உபவலையமைப்பு இருக்குதானே, இந்த பிரிவு சரியா, இது இருக்குதான், சும்மா உதாரணத்துக்கு கற்பனை பண்ணுங்க, இதுல விளங்கப்படுத்துறேன் சரியா. இதை வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த பிரிவு வந்து மேலும் 4ஆ பிரிக்காங்க. அதான் கான்செப்ட் ரைட். மேலும் 4 பிரிவுகளாக பிரிக்காங்க. மேல இருக்கிற பாருங்க எதுவுமே இல்லை, அதுக்குள்ள போகக்கூடாது. அவங்க ஒரு வலையமைப்பு தந்திருக்காங்கன்னு கேட்டா, இதை வந்து மேலும் 4 பிரிவுகளா பிரிக்கிற மாதிரி தான் அவங்க அங்க வேறொரு கான்செப்ட் வந்து தந்திருக்காங்க. அதை நீங்க விளங்கி கொஞ்சம் செய்து பாருங்க. அப்படி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கடினமாக இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி கொள்ளுங்க, வந்து நான் அதையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோ போவேன். அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுது அப்படின்னு சொன்னா கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணி கொள்ளுங்க, ஷேர் பண்ணி கொள்ளுங்க, மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. என்ன கேட்டா நிறைய கொஞ்சம் பிஸி டைம்ல வந்து நீங்க இந்த எக்ஸாம் நெருங்கிட்டு வருது, அதே மாதிரி ஏனைய மாணவர்களை வந்து கொஞ்சம் பிரயோசனம் வாங்கிக்கொள்ளாங்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி போட்டேன். நீங்க பண்ணக்கூடிய இந்த கமெண்ட்ஸ், ஷேர்ஸ் பண்றது, சப்ஸ்கிரைப் பண்றது, இந்த மாதிரியான விடயங்கள் தான் எனக்கு வந்து அடுத்த ஒரு வீடியோஸ் வந்து போடுறதுக்கு வந்து ஒரு மோட்டிவா இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஒரு அடுத்தது உங்களுக்கு எந்த செக்ஷன்ல போடணும் அப்படிங்கிறத வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல போட்டுக்கொள்ளுங்க.